அது மூலமா நம்முடைய சாடுறார். நாங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம். அதாவது புள்ள பெத்துக்கூடாது, பெத்துக்குன்னா புள்ள அரசியல் வரக்கூடாது. வாய்ப்பு இருக்கிறவன், வீரமா இருக்கிறவன் ஆம்பளை பெத்துக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லாத உண்டு போங்கள. இது எதுக்கு? இந்திரா காந்தி குடும்பம் என்ன உங்களாட்டம் தடின்னு வந்ததா? பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன உங்களை போல் சாதாரண தொழில் பண்ணிட்டு வந்தவரா? அவங்க அப்பா மோதிலால் நேரு மிகப்பெரிய வக்கீல், ஆனந்த பவன் மாளிகை கட்டவர். அவங்க வீட்டுல சமையல்காரன் பிரிட்டிஷ்காரன், நேருவை தூக்கி வளர்த்தவ பொம்பளை பிரிட்டிஷ்காரி, அவர் குதிரை கத்துக் கொடுத்தவங்க டாக்டர் பிரிட்டிஷ்காரன். அவர் படிச்சது இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 4 வழி இருக்கும். இந்த ஸ்கூல் விட்டு வரும்போது எந்த வழியில வருவாரோ அந்த வழியில வந்தா இந்த வழிக்கு போறதுக்கு லேட் ஆகுன்றாங்க. 4 வழியிலும் கார்னிக் வச்சிருப்பாரு அவங்க அப்பா. எவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ளவர், ஹார்வர்ட் பால்வர்ட படிச்சவர். அப்பேற்பட்டவர் 14 வருஷங்கள் சிறைச்சாலையில கிடந்தார். 14 வருஷங்கள். தன்னுடைய மகள் பிறந்த நாளுக்கு இருந்தார். அவங்க அப்பா மோதிலால் நேரு ஒரு நாள் துண்டை விரித்து வீட்டுல கீழே போட்டு படுத்திருந்தார். கேட்டாங்க, ஐயா கீழே படுக்கிறீங்களேன்னு. என் மகன் இப்படித்தானே சிறையிலே படுப்பான், நான் படுத்து பார்க்கிறேன் என்று பண்டித மோதிலால் நேரு சொன்னவர். அந்த நேருவையா நீங்கள் வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் சிறையில் இருக்கிற பொழுது சின்ன குழந்தையாக போய் அந்த கம்பிகளை பிடித்துக் கொண்டு டாடி அவர் யூ என்று கேட்டதே முத்தமிடுவதற்கு கூட வாய் எட்டவில்லையே இந்திரா காந்திக்கு. அந்த அம்மையாரை பார்த்தியா நீர் வாரிசு அரசு என்று சொல்லுகிறீர்கள்? அந்த அம்மையாரை படுபாவி காவல்காரனை சுட்டு கொன்றானே, அந்த தியாக திம்பத்தையா நீங்கள் வாரிசு அரசு என்று சொல்லுகிறீர்கள்? அவர் மகனை பதைக்க பதைக்க ஸ்ரீபெரும்புதூரிலே வெடிவைத்து கொன்றார்களே, அவரையா நீங்கள் வாரிசு அரசு என்று சொல்லுகிறீர்கள்? அந்த கணவனை இழந்து விட்டு பிறகும் கூட கண்ணியமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு போன தேர்தலுக்கு முன் தேர்தலில் இந்திரா தான், சோனியா காந்தி தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று கலைஞர் சொன்ன பிறகு இந்தியா எதிரொலித்து ஓஹோ என்று காங்கிரஸ் ஜெயித்த பொழுது எல்லோரும் போய் உட்கார்ந்து சோனியா காந்தி நீங்கள் தான் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேண்டாம் அந்த பதவியை மன்மோகன் சிங் கொடுங்கள் என்று தனக்கு வந்த பதவியை, இந்த நாட்டில் பிரதமர் பதவியை தூக்கி அப்படியே தந்தார்களே, அந்த தியாக பிம்பத்தையா நீங்கள் வாரிசு என்று சொல்லுகிறீர்கள்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.